ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அவை அஞ்சாமை பொருட்பாலில் அங்கவியலில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு குறள். வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதாவது நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம சொல்லோட தொகை அறிந்து நம்ம என்ன பேசுகிறோம், அதோட வேல்யூ என்ன, எவ்வளவு பேசணும், எங்கே எந்த இடத்துல எப்போ பேசணும், அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சவங்க வகையறிந்து வல்லமை வாய் சோரார். எந்த இடத்துல பேச போகிறோன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கவங்க பெரியவங்க, அவங்க எவ்வளோ எலிஜிபிளாக இருக்காங்க, ஏபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது, நான் பேச போகிறது இவ்வளோ தான், அங்கே இருக்கவங்க இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கவங்க, அவங்கக்கிட்ட இவ்வளோ தான் பேசணும்னு தெரிஞ்சு எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேச மாட்டாங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க, எங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசுவாங்க. அதுதான் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் வகையறிந்து வல்லமை வாய் சோரார் அப்படின்னு அர்த்தம். சரி, கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். அதாவது படித்தவங்க இருக்கிற அவையில் நீயும் ஒரு படித்தவன் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, கற்றார் முன் நிறைய படித்தவங்க முன்னாடி நாம் கற்றுக்கிட்டதை செலச் சொல்லுவார். அதாவது அவங்க ஏற்றுக்கிற மாதிரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி எப்போ நம்ம படித்த விஷயத்த படித்தவங்க முன்னாடி சொல்கிறோமோ அப்போ தான் படித்தவங்களுக்கு முன்னாடி நாம் படித்தவங்க அப்படின்னு ஒத்துப்பாங்க. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது போர் போட்டு நிறைய பேர் சாகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து போருக்கு நிறைய பேர் போவாங்க, அதில் துணிஞ்சு உயிரையும் விடுவாங்க. அது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நிறைய படித்தவங்க இருக்க அவையில் நின்று பேசுறது பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த அவையில் நின்று பேசுகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அரியவர்களாக இருப்பாங்க. அவையகத்து அஞ்சாதவர் அரியர், சரியா, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் பகையகத்து சாவார் எளியர், பகைக்கு போய் நிறைய சாகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் அவையில் அஞ்சாமல் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். அதாவது நல்லா படித்தவங்க முன்னாடி நாம் கற்றுக்கிட்டதை தெளிவாக எடுத்து சொல்லவும் செய்யணும். அதே மாதிரி மிக்காருள் மிக்க குழல், நம்மளை விட படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்னெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் பேச போகிறீங்க, அந்த இடத்துல உங்ககிட்ட நிறைய கிராஸ் கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், நீங்கள் படிச்சிருக்கிறத இலக்கணம் பெறலாமல் கரெக்டான கிராமரோட கரெக்டான மீனிங்கோட டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு அவையில் பேசும்போது நிறைய கிராஸ் கொஷின் கேட்டாலும் உங்களால் பொறுமையாக எடுத்து சொல்லி விளக்க முடியும், பயப்படாமல் இருக்க முடியும் அந்த அவைக்கு. அதான் சொல்கிறாங்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அதாவது நீங்கள் அவையில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றம், அதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும், ஆற்றின் அளவறிந்து கற்க. அதாவது எவ்வளோ டீப்பாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ டீப்பாக கற்றுக்கணும், எவ்வளோ தெளிவாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக கற்றுக்கணும். இதுதான் சொல்கிறாங்க. வாளோடென் வன்கண்ணார் அல்லாருக்கு நூலோடென் நுண்ணுவை அஞ்சுபவருக்கு. அதாவது வாளோடென் வன்கண்ணார், அதாவது பயந்து போய் ஒருத்தன் இருக்கான்ல, பயந்து போய் ஒருத்தன் இருக்கவன் கையில் வாள் வச்சுருந்தவனுக்கு என்ன பயன், ஒரு பயனும் இல்லை, அவனே பயப்படுறான், எப்படி எடுத்து சண்டை போடுவான். அந்த மாதிரி நூலோடென் நுண்ணுவை அஞ்சுபவர், நல்ல அறிவு இருக்கவங்க அவையில் போய் நீ படித்ததை சொல்ல பயப்படுறவனுக்கு அந்த நூல்னால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். இந்தும் அதே தான் சொல்கிறாங்க. பகைவர் சூழ்ந்து இருக்க போர்க்களத்தில் வந்து ஒரு பயந்தாங்கோடி வாள் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு சமமோ அதே மாதிரி தான் நல்லவர்கள், நல்ல அறிவுள்ளவர்கள் கூடியிருக்கிற அவையில் நாம் கற்றதை தெளிவாக எடுத்து சொல்ல பயப்படுறவனுக்கும் அதே சமம்தான் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு குறளும் ஒரே இதை தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க எக்ஸாம்பிளோட. அடுத்து, பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதவர். அதாவது நல்லவர்கள் நிறைய பேர் கூடியிருக்க, நல்ல அறிவுள்ளவர்கள் கூடியிருக்க இடத்துல நாம் படித்ததை தெளிவாக எடுத்து சொல்லாதவங்க எப்படி இருக்குன்னா, அவங்க நிறைய விஷயத்தை படிச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பல வகையான நூல்களை கற்றிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு பயன் தராது. கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அதாவது நல்ல அறிவுடையவர்கள் கூடியிருக்கும் அவையில் நீ நல்லா படிச்சிருந்தும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியலன்னா படிக்காதவங்களுக்கும் பின்னாடி ஒரு கேட்டகரி இருக்குன்னா அதுதான்டா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்காதவங்கள விலங்குக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் பின்னாடின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர். யார்,
நீ நல்லா படிச்சிருந்தும் அவையில் போய் தைரியமாக பேசுறதுக்கு பயப்படுற அப்படின்னா. சரி, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பார் களனெஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். அதாவது உயிரோடு இருந்தாலும் நீ உயிர் இல்லாதவங்களுக்கு ஒப்பு. எப்படின்னா, நீ படித்ததை எடுத்து சொல்லலை, அறிவுள்ளவர்கள் முன்னாடி நீ படித்ததை எடுத்து சொல்லலைன்னா உயிர் இருந்தாலும் உயிர் இல்லாதவங்களுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த 10 திருக்குறள். நாம் படித்த விஷயத்தை யாருக்கும் பயப்படாமல், அவைக்கு பயப்படாமல் தைரியமாக எடுத்து சொல்லணுங்கிறத தான் 10 திருக்குறளாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு வள்ளுவர். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.